Hello guys, welcome back to our channel. Welcome to the Swagam. Yes, and we tourist family movie continue cheyana last scene ഭയങ്കര ഒരു ഇമോഷണൽ സീൻ ആയിരുന്നു അൺഎക്സ്പെക്ടഡ് കൂടെ ആയിരുന്നു നമ്മൾ ഇങ്ങനെയായിരിക്കും എന്ന് വിചാരിച്ചത് പക്ഷെ വേറൊരു ഡൈവേർട്ട് ആയിട്ട് പോയി പക്ഷെ ഭയങ്കര ഹാർട്ട് ടച്ചിങ് ആയിട്ടുള്ള ഒരു മൊമെന്റും കൂടെ ആയിരുന്നു പക്ഷെ ഇനി അങ്ങോട്ട് സ്കെയർഡ് അല്ല മറ്റേ ആ ഒരു ബോംബിന്റെയും ആ ഒരു സിറ്റുവേഷനും പോലീസ് ഓഫീസർ ആ ഒരു ക്രിമിനൽ പോലീസ് ഓഫീസറും ഉണ്ട് ഇവരെങ്ങനെ തരണം ചെയ്യുമെന്നൊക്കെ ഉള്ളത് നമുക്ക് കാണാനിരിക്കുന്നതേ ഉള്ളൂ. ஒரு வழக்கன்றது அவ்வளவுதானே. எங்க அவர் செத்து போயிட்டாருன்ற பயத்துல அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்கல்ல. யோசிச்சு பாரு அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. வாழ்ந்தால் எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். தண்ணி குடிக்க போறேமா. என்ன பிரச்சனை சார்? என் தம்பியை காணும் சார். கண்டுபிடிச்சு சொன்ன கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமா சார். நானும் டெய்லி இங்க வரேன் சார். என்னை விட்டா வேற யாருமே இல்லை சார். நான் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். அழாத கண்டுபிடிச்சிடலாம். சரி தம்பியை பத்தி டீட்டெயில் சொல்லு. பார்க்க இருப்போம். நல்லா கியூட்டா இருப்பான் சார். நல்லா வெள்ளையா இருப்பான்னு சொல்ல வந்தேன் சார். பெரிய மூக்கு இருக்கும். அப்புறம் ரெட் கலர் காலர் போட்டிருப்பான். அப்புறம் வால்க்கும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் சார். ஓ நம்மள ஆமா வால் தான் சார். நாயை பத்தி பேசுறியா? சார் நாய்கெல்லாம் சொல்லாதீங்க சார். தம்பி சார் பட்டியல போட்டு சார் மனுஷன் மட்டும் தான் ஃபீல் பண்ணுமா? நாய்க்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதா? பேசின பல்லையெல்லாம் தட்டி விட்டுருவேன். அவன் எவ்வளவு டென்ஷன்ல சொல்லிட்டு இருந்தான். நாயை கண்டுபிடிச்சு பேய கண்டுபிடிச்சு. சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்க சார். நல்லா செத்துருவா சார் அவன். நான் பொறுமையா இடத்துக்குள்ள போயிடு போ. சரிங்க சார் நான் போறேன் சார். ஆனா திரும்ப நீங்க என்ன புடமா தான் பாப்பீங்க. ஒரு நாய்க்காக ஒருத்தர் செத்தா யாராச்சும் அப்போவாச்சும் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுப்பீங்க சார். நான் ஒரேடியா போறேன் சார். മനുഷ്യത്വം കാണിക്കാൻ പോയി. ஒரு நிமிஷம். அவர் என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீர்கள்? நாயோட பேரு ரஸ்டி சார். அடையாளம் அதான் சொல்லுங்க சார். புசு புசு. எல்லா நாயோட வாழும் புசு புசு தானே இருக்கும். சொல்லு. அவன் ரெட் கலர் காலர்ல பிளாக் கலர் ஆட்டிங் போட்டிருக்கோம் சார். ரெட் கலர் காலர்ல பிளாக் கலர் ஆட்டிங். ஆமா சார். கரெக்டா சொல்லு. கடைசியா நான் எங்க காணாம போச்சு? கடைசியா பீச்ல வாக்கிங் கூட்டிட்டு போயிருந்தோம் சார். அங்கதான் சார் காணாம போயிடுச்சு. நாயோட போட்டோ இருக்கா? அவர் ஒன்றுமே சொல்லலை என்றீர்கள். அப்போ அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். இனிமே எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. இது ஏன்டா குடிச்சிட்டே இருக்கு? ஜெனியலா ரஸ்டி சார். ரஸ்டி சார். ಇದೀಗ ಇಂಟರ್ವಲ್ ಸೀನ್ ಆಗ್ಬೋದು. ಜೋಲಿ ಪ್ರಶ್ನೆ ಅದು. ஆல்ரெடி ஓவரா போயிட்டோம் பார்.
இல்லை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா பொண்டாடி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். இல்ல என்ன பண்ணி பண்ணலாம். ஆனா ஆம்பளை நாய்க்கு பொம்பளை நாயின்னு சொல்லி ஏமாத்தணும் பாரு. அந்த நாயை நீ தூக்கி வச்சுட்டு இருந்தல, அப்பவே என்னமோ கையில தட்டுப்பட்டுச்சு. நான் கவனிக்காம விட்டேன். நான் அன்னைக்கு மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வச்சுக்கோய, அப்புறம் முடிச்சிட்டு இருப்பேன். என்னத்த? அந்த குடும்பத்தை. ஓ சரி, இப்ப என்ன செய்யலான்றீங்க? என்ன ஏமாத்துற அந்த കുടുംബത്തെ ഇനി പുള്ളിക്കാരൻ ശ്രദ്ധിച്ചു. നീ ഇപ്പൊ ഇഗോയില് കയറിയില്ലേ? പുള്ളിയല്ലേ? ആ അവനോടുണ്ടോ? அதுக்காக அவ்வளவு பயப்பட தேவையில்ல. ஆக்சுவலா அப்படியெல்லாம் நடக்கும்ட்டு நினைச்சு பார்க்கல. அதுக்காக சாரியும் கேட்க மாட்டேன். லண்டன் ஏன் போகல? இவனுக்காக தான். ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு கண்ணா கசக்கிட்டே வந்து நின்னான். போக வேணாம்டா. அப்படியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இவன் வேற மாதிரிலாம் சொன்னான். நீ போ, திரும்ப வரலன்னா கூட பரவாயில்ல, நான் வர உனக்காக, அதுவும் கடல் கடந்து. இப்படி இதே ரியாக்ஷன் சொன்னான். நானும் யார் யாரா நமக்காக இவ்வளவு ஃபீலிங்கா பேசுறானேன்னு சரின்னு இங்கே இருந்துட்டேன். என்ன பண்றது, அப்போ அந்த வயசுக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கே அவ்வளவுதான். இதே இப்ப இருக்க பக்குவம் அப்ப இருந்திருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தேன். ஏன் அப்ப என்ன வயசு? 18. இப்போ இன்னும் 3 மாசத்துல 18 முடிய போகுது. What? I'm matured now. Kural. Actually, I have a girlfriend. Who do you think you are? Nitushi. So, where is she now? Kerala. Sri Lanka. Sri Lanka. உனக்கு எந்த கதையும் தெரியாதுண்ணா. ஸோ நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீலங்காவில் தான். எல்லா நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த விலைவாசி எல்லாம் ஏறினது தானே. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எங்கள் அப்பாவும் எங்களை போர்டில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். எப்படியாச்சும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி இந்தியன் சிட்டிசன் ஆகலாம் வேண்டியதான் எங்கள் அப்பா பிளான் செய்தார். வர வழியில் போலீஸ்லாம் மாட்டி அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். பிறகு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்கள் அப்பாவும் போலீஸ்ன்ட்டு. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம கேரளா ஆண்டெல்லாம் போய் சொல்லி அப்படியே உட்காந்துருக்கோம். சரி எனக்கு பசிக்குது, பிறகு பார்க்கலாம். இதெல்லாம் எந்த நம்பிக்கையில என்கிட்ட சொல்லிட்டு போற? நீ வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில தான். தெரியாம நம்பிட்டானோ? சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வேலை எனக்கு தான். அப்படி எவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க? இத்தனை நாள் ரிச்சர்ட் சார் என்ன பார்த்ததுக்கும் இன்றைக்கு என்ன பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால சந்தோஷமா அடுத்த வேலையை தேடுவேனே தவிர கண்ணை கசக்கிட்டு நிக்க மாட்டேன். விலங்கையில 7 நாள் முடிஞ்சிருச்சு. உனக்கு இங்க வேலை இல்லை. இனிமேல் சத்தியமா கார்ல பாட்டு போட மாட்டேன். அதை பத்தி இல்ல. நான் காரை வேகமா ஓட்டினா இல்ல வேற யார் மேலேயா ஓதினா என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அப்பவே எல்லாரும் சொன்னாங்க நீங்க பணத்துக்கு பிடிச்ச மோசமான மனுஷன். நான் நம்பல. ஆனா இப்ப நான் பார்த்துட்டேன் நீங்கள் யாருண்டு. அடுத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி கவலைப்படாத மோசமான ஆள் நீங்கள். வெளியே
அது ദേഷ്യമല്ല ഇവിടെ നിൽക്കും. வசந்தி, நானும் என் ஹஸ்பண்ட் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டு இருக்கோம். கீழே பிளம்பிங் ஒர்க் வேற போயிட்டு இருக்கு. நாங்க வர வரைக்கும் இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கிறியா? கண்டிப்பா அக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன். வா, நான் வரேன் வசந்தி. பாய். நீ இருமா, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். പട്ടിനെ കൊണ്ട് കറങ്ങും. நிது, நிது, கதவை தர. என்னம்மா மணி 6 ஆயிட்டு, உங்க அப்பா என்ன வீட்டுக்கு வரையில. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அந்த ரிச்சர்ட் சார் வீட்டை போய் கொஞ்சம் பாத்துட்டு வா. அவர் என்ன குழந்தையாம்மா? கொஞ்ச நேரத்துல அவரே வந்துருவாரு. அம்மா, உனக்கு என்னடா வேணும்? ஜெனி எல்லா இடத்துலயும் தேடிடணுமா? அவளை எங்கேயும் காணும். எங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்டா. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. குடிச்சிருக்கீங்களோ? குடிச்சிருக்கீங்களோன்னு கேட்டேன். இனிமேல் இதை தொட மாட்டேன் என்று என் மேல சத்தியம் பண்ணினீங்கள். உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, போதுமா? அப்பா, அந்த நாயை நான் வெளியில திருத்திட்டேன். அது திரும்ப வீட்டுக்கு வராது. தயவு செய்து கடுப்பேத்தாம போ. யார்கிட்ட வெளியே அனுப்புறீங்கள்? ஏன் நான் யாரை கேட்கணும்? அவன்கிட்ட கேட்கணும். அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது, அதுக்கு சோறு போட்டு வளர்த்தது எல்லாமே அவன் தானே. இப்போ அவன்கிட்ட நாயை தொடும்போது அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு பிரச்சனைடா, அவன் தான் கேட்கணும். அவனுக்கு பதில் நீ கேட்கக்கூடாது. ஒருத்தங்க அமைதியா இருக்காங்கன்றால் அவங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சில சமயம் மரியாதை காரணம் அமைதியா இருப்பாங்க. யார் இந்த மாதிரி? நிது, என்னடா பிரச்சனை? சொல்லு, என்ன பிரச்சனை? சொல்லுடா, என்ன பிரச்சனை? நிது, நீ எதுவும் பேசாத, உள்ள போ. இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு என்ன தோணுது, யாரை பத்தி யோசிக்காம செய்றீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. இந்த வீடு அம்மா தானே சுத்தம் செய்யறாங்க. அப்ப இந்த இடத்தை இப்படி குப்பையாக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஒரு வாட்டி யோசிக்கணும். என்ன செய்றீங்க? வேண்டாமா, வேண்டாம். அதான் சாரே சொல்லிட்டாரு, எனக்கு யார பத்தி அக்கறை இல்லைன்னு. என் பொண்டாட்டிய பத்தி அக்கறை இல்ல, என் மூத்த பிள்ளைய பத்தி அக்கறை இல்ல, என் இளைய பிள்ளைய பத்தி அக்கறை இல்ல, என் என் பொண்ணு இருக்கும். ராமா, நான் செய்யறேனா இல்ல நீ செய்யறியாடா? இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை கதைச்சேன். ஏன் அப்ப மேல அவ்வளவு கோவம்? அந்த பொண்ணுக்காக அப்பனே வேணாம்னு நினைச்சிட்டல நீ? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னடா செஞ்சேன்? உனக்கு கூட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? வேற என்ன செஞ்சுக்கணும்னு சொல்ற? உன்னை அங்கேயே விட்டுட்டு நாங்க மட்டும் வந்திருந்தா அப்ப நீ சந்தோஷப்பட்டிருப்பியா? எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லு. எந்த இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிள்ளைகளை அப்படி விட்டு வந்திருப்பியா? 2 அடியை போட்டாவது கூட்டு வந்திருப்பதானே? அதைத்தானே நானும் செய்தேன். உனக்கு மட்டும்தான் அது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். யாருக்காக? இப்ப என்ன பிரச்சனை? நான் தானே உங்களை பிடிச்சேன். நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆனா சேர்த்து வைப்பேன். போதுமா?
உங்களால முடியாது. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலம். என்னடா சொல்றீங்க ஏதோ? அதாவது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, என்னடா இப்படி செஞ்சுட்டோமே என்று. ஆனா இப்போ சுத்தமா இல்லை. ஏன்னா நாங்கள் இங்க வந்து ஒரு 10-15 நாள் இருக்குமா? ஏண்டா வந்த 15 நாள்ல ஒன்ன மறந்துட்டு அவ கல்யாணமே செய்துட்டு போயிட்டாளடா. போய் போய் இவளுக்காவா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான். இன்னொரு வார்த்தை கிடைச்சிக்கணும். அவ்வளவுதான். என்னடா என்ன இல்ல என்ன இந்த வீட்டுல நீங்க எதை வேணா கிடைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இதான் உங்க லிமிட். தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ காதலிக்கிறவன் சொல்லாம கொள்ளாம வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டான்டா திரும்ப வரட்டு காத்திருப்பீங்களோ? அடிய போட்டாவது கட்டி கொடுத்தீங்களோ தானே? அதான் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிருப்பாட தவிர நிச்சயமா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். அவர் நடுவில் ஏதோ சொன்னீங்களே, அவளை பிரிஞ்சதுனால உங்க மேல கோபமா இருக்கேன்னுட்டு. நான் கோபமா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் அவ இல்லை. சின்ன வயசுல நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்களுக்கு திரும்ப என்னடா செய்யப்போன்னு நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு கேம்பஸ் எப்படியாச்சும் வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மனுஷனை உட்கார வச்சு நல்லா பாத்துக்கலாம் நான் காத்திருந்தப்போ நீங்க என்னை இங்க கூட்டிட்டு வந்து அது எதுவுமே நடக்க விடாம செஞ்சீங்க பாருங்க. அதனாலதான் எனக்கு உப்பு மேல கோவம். நீங்க ஓட்டு சம்பாதிச்ச காசுல நான் படிச்சு வாங்க டிகிரி நீங்க வேல்யூ பூச்சி பாருங்க. அதனாலதான் எனக்கு உங்க மேல கோவம். நீங்க தினம் வேலைக்கு போய் அந்த காலத்துறையும் பார்க்க போகும். ஏன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தோணும் பாருங்க. அப்ப வரும் எனக்கு உங்க மேல கோவம். Father and son situation hits different. இந்த கதையும் புரியும் அன்பை தவிர உனக்கு வாழ்வில் என்ன தெரியும். கொஞ்சம் வலியை மறைக்குமே கடவிலே நாட்களை கடக்க நினைக்குமே. அம்மா அப்பாட்ட கொடுங்க. நாட்களை கடக்க நினைக்குமே. இந்த நிமிடம் நகர்ந்திடாமல் நின்று போவதில்லை. வந்த வழியும் புரிந்திடாமல் நெஞ்சில் நிலைப்பதில்லை. 100 கிளைகள் இருந்தும் அமர்ந்திடாமல் செல்லும் காற்று. அப்பா அழாதீங்கப்பா. உங்க அப்பா மேல கோவம் இல்லையா? இல்லப்பா. കട്ട് പഠിപ്പിക്ക് വെച്ചിട്ടാണ് നമ്മള് തുടങ്ങിയത്. എനിക്കൊന്നു കാറ് കിട്ടിയില്ല, ഐ മീൻ ജോബ് കിട്ടിയില്ല. എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല, നമ്മളും ഞാനും എക്സ്പെക്ട് ചെയ്തില്ല. സൂപ്പർ കോൺഫിഡന്റ്. ഈവൻ ഐ വാസ് കോൺഫിഡന്റ് അബൌട്ട് ഇറ്റ്, ലൈക്ക് ഹി വിൽ ഗെറ്റ് ദാറ്റ് ജോബ്. പിന്നെ അതല്ല ഏറ്റവും വലിയ കാര്യം എന്ന് വെച്ചാൽ നമുക്ക് അച്ഛന്റെ അപ്പോൾ ഞാൻ ഓർത്തു ഇറ്റ് വിൽ ബി ലൈക്ക് ഒരു സില്ലി റീസൺ ആണ്, അമ്മ ഐ മീൻ ഫോർ എ ഗേൾ അങ്ങനെയാണ്. പക്ഷെ
then he told ki and it's completely true അല്ലേ അത് പഠിച്ചെല്ലാം ചെയ്തിട്ട് പിന്നെ അതിനൊരു വാല്യൂ ഇല്ലാണ്ടായി മാറുക എന്നുള്ള പക്ഷെ രീതിയിൽ ഇവിടെ നമുക്ക് ആരോ റൈറ്റ് ആരോ റോങ് എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല, രണ്ടുപേരും. അപ്പൊ ഇതാണ് നമ്മുടെ റിയാക്ഷൻ അല്ലേ? ഇത് കുറച്ച് ലെങ്തി ആയി പോയി. ഇപ്പം we will be coming back